வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இன்னைக்கு மட்டனை வாங்கி நல்லா இது போல் கழுவிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு போன்லெஸ் ரெண்டுமே சேர்த்த வாக்கில் வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, வெங்காயம், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகம், சோம்புலாம் வறுத்து அரைச்ச பவுடர், கொஞ்சமாக மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், சின்ன கடல் பாசி, பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் முழுசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி இருக்கிறது தெரியாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஏன்னா கசப்பு தன்மை வரும், அதுக்காக தான். பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. மட்டன்ல இருந்த தண்ணியே நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டுட்டோம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகம், சோம்பு வறுத்து அரைச்ச பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் எல்லா மட்டன்லையும் கலந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அன்னைக்கு அரிசி கலந்து வச்சிருக்க தண்ணியை தான் ஊற்றிக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு காரம்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இல்லைன்னா புதினா இலை 2மே சேர்த்துக்கலாம். இதை மட்டும் போட்டு நம்ம கறி வேக வைக்கல, அதனால குக்கர் போட்டுட்டு ஒரு 8 இல்லைன்னா 9 விசில் வச்சு எடுத்துக்கோங்க.
8 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்துருக்கு. வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருக்கு. அவ்வளோதான். கடைசியாக மல்லி இலை தூவணும்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோட மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மாதேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.